என்னது இது? நல்லா ஹாட் சாக்லேட் ஸ்மெல் வருது. அம்மா, என்னம்மா இது? ஹாட் சாக்லேட் ஸ்மெல்லு வருது. மூஞ்ச பாரு, ஹாட் சாக்லேட்டா? இப்போ வேற என்ன? கால் நோவுக்கு போனோம்ல நம்ம ஒரு இடத்துக்கு மருந்து குடிக்கிறதுக்கு பழம்னு இருக்கு. ஆமா, அங்க கொடுத்தது இது. பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லை சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். சுகர் பேஷனுங்க கூட குடிக்கலாம். சுகர் ஃப்ரீ தான் இது. இது 3 டப்பா 3 பாட்டில் காலியாகி இவ்வளோதான் இருக்குது இப்போதைக்கு. நீ தனியாக வச்சு நான் ஹாட் சாக்லேட் குடிக்கிறேன்னு நினச்சிட்டேன். நீ தான் விட்டுருவே என்ன அப்படியே ஹாட் சாக்லேட் குடிச்சா. இதெல்லாம் சாப்பிடாதுக்கு முன்னாடி குடிக்கிறது. என்ன டேஸ்ட்டுமா இது? எனக்கு ஹாட் சாக்லேட் டேஸ்ட்டும் வரல, ஹார்லிக்ஸ் டேஸ்ட்டும் வரல. அப்பா ஹார்லிக்ஸ் டேஸ்ட்டில் இருக்குதுன்றாங்க. அப்படியா? எனக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அப்பாவுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், எனக்கு கொடுக்கல. ஏன் நான் எதுனா சாப்பிட்டா என்ன விட்றீங்களா? நீங்கள் தானே பிடிங்கி தின்றீங்க. முதல்ல போனி பண்ணுறது நீங்கள் தானே. சரி, இப்போ எப்படிமா இருக்கு உனக்கு கால் வலி? இப்போ பரவாயில்ல குட்டி, 95% நல்லா ஆயிடுச்சு உடம்பு. அது என்னோட அனுபவத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். வா, எப்படி போனோம் எப்படி வந்தோம் அப்படின்றத வீடியோவில் சொல்லலாம். வா. சரிம்மா. நம்ம பெங்களூர்லேருந்து பழம்நேர் போகிறதுக்குன்னா யாருமே கரெக்டாக ரூட் சொல்லியே போடல. நான் கரெக்டாக ரூட் சொல்லி போடுறேன். வாங்க. இது ஃபஸ்ட்டு டைம் நான் மருந்து குடிக்கிறதுக்கு போகிறேன். ரொம்ப நடக்க முடியாத சுச்சுவேஷன் இந்த டைமுக்கு போகும்போது. இப்போ நான் 3 வாட்டி குடிச்சிருக்கேன். 3 வாட்டி குடிச்சிட்டு உடம்பு நல்லான பிறகு உங்களுக்கு சொல்லலாம், அந்த வீடியோ போடலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் இங்கேருந்து வீட்டிலேருந்து ஆட்டோவில் போயிட்டு, ஆட்டோவிலேருந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும், அங்கேருந்து தான் எங்கள் வீட்டுக்கார் கூட காரில் போகிறோம். வீட்டிலேருந்து 3 மணிக்கு கிளம்பணும். போகவே இருட்டிடுச்சு. எங்களோட பிளான் என்னென்னா, போயிட்டு அங்கே எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம் தான் நாங்கள் போயின்னு வந்தோம். போகிற வழியில் எங்கள் மேடமுக்கு, எங்கள் வீட்டு மகாராணிக்கு பசி எடுத்துக்கிச்சம்மா. அதனால் முழுபாகல் தோசைன்னுட்டுன்னு ரொம்ப ஃபேமஸ் கர்நாடகாவில். போகிற வழியில் தோசை வேறு ஆர்டர் பண்ணிட்டாங்க மேடமு. எல்லாம் மசால் தோசை. ஏன்னா நாளையிலேருந்து நான் பத்தியம் இருக்கணும் அப்படின்றதுனால மசால் தோசை உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு. இதில் பெரிய போட்டி, நான் மசால் தோசை சாப்பிட்றேன், நீ மசால் தோசை சாப்பிட்றேன்னு. அதுக்குள்ளே அவங்க அப்பா வேறு ஓப்பன் பண்ணுறாங்க தோசையை. இப்போ நீ ஓப்பன் பண்ணிட்ட, நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னுட்டுன்னு எங்கள் மேடமுக்கு கோபம் வேறு வந்துச்சு. அவங்களே காட்டணுமா அந்த தோசையை. ஏன்னா நயமாக சாப்பிட்றா பாருங்கள். மசாலாவை தொட்டு, சட்னியில் தொட்டு, மசாலாவை பிச்சு, தோசையை பிச்சு. அடாடாடா, என் பொண்ணு மாதிரி ரசித்து சாப்பிட்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே. ஏன் என் மானத்தை வாங்குற இப்படி? தீனி பண்டாரத்தை சொல்லி தானே ஆகணும். இந்த பாருங்கள், 3 மணிக்கு கிளம்புனோம்மா வீட்டிலேருந்து. நாங்கள் கர்நாடகா உள்ளவே தான் இருக்கிறோம். இது இருட்டாகிடுச்சு. கர்நாடகாலேருந்து நம்ம நேராக முழுபாகல் போயிட்டு, முழுபாகல்லேருந்து ஒரு ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து போனோம்னா இந்த ஆந்திரா ரோடு வருது. அங்கேருந்து 40 கிலோமீட்ரு, முழுபாகல்லேருந்து 40 கிலோமீட்ரு. இந்த வந்துட்டோம், மருந்து குடிக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். நைட் ஆகிடுச்சி. இது 7 மணி ஆகிடுச்சி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வழி தெரியல. கேட்டுன்னு போனோம். அங்கே போயிட்டு இந்த மருந்து கொடுக்குற ஒரு வீடு இது தான். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த தெரு ஃபுல்லாகவே ஒரு வீடு இருக்குதுன்றாங்க, 2-3 வீடு. நான் காலையில், சண்டே காலையில் மட்டும் வந்திருந்தோம்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் இருக்குமா. கூட்டம், அவ்வளோ கூட்டம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோம், பேசினோம், அவர்கிட்ட பேசினோம். அவர் குடிமா இப்போ அப்படின்னு சொன்னார். என் காலெல்லாம் பார்த்துட்டு சிக்கன் குனியா இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னதுக்கு, இந்த பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக காருங்க நிற்கும், வேனுங்க வரும், ஆம்புலன்ஸில் கூட வராங்க. அப்புறம் அவர் இந்த மருந்து கொடுக்குறாரு. நான் விஷம் குடிக்கிறதுக்கு நீ வெறும் வயிற்றில் தான் குடிப்பியா, மருந்து குடிக்கிறது வெறும் வயிற்றில் தான் குடிப்பான்னு கிண்டல் பண்ணார். அதுக்கப்புறம் சரி கொடுங்க சாப்பிட்லாம் அப்படின்னுட்டுன்னு குடிச்சிட்டு, சாப்பிட்டு வந்தேனே பரவாயில்லையாண்ணா, பரவாயில்ல குடிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ தான் தோசை சாப்பிட்டு போனோம். ஒரு 1 ஹவர் கூட ஆகலை. அந்த மருந்து குடித்தோம். லைட்டாக கசப்பு, பூண்டு வாசனை, பெருங்காயம் வாசனை, அப்படியே கொமட்டுது. ஃபஸ்ட் டைம்ன்றதுனாலையா என்னன்னு தெரியாது, கொமட்டுது. கூடவே அரிசி கொடுக்குறாங்க, புழுங்கல் அரிசி. வாயில் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அரிசி எதுக்குன்னா நம்ம வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்காக அரிசி. பாருங்கள், பல்காகிட்டேன் ஆள். நல்லா ஒரு 3 மாதம் ஜுரம் நடக்கலை, எக்ஸசைஸ் பண்ணல, ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கிறேன் பாருங்க, குண்டு பூசணிக்காய் மாதிரி இருக்கிறேன். அவ்வளோதான். அந்த அரிசி போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் எனக்கு வாயில். அரிசி என்னத்துக்குன்னுட்டுன்னு போட்டு ஒரு 1 ஹவர் பொறுத்து வர சொன்னார். இந்த மருந்து குடிச்சிட்டு இந்த ஒயிட் ரைஸ் தராங்க, பச்சரிசி சாதமாக புழுங்கல் அரிசி சாதமாக தெரியாது, சுட இருந்தது. சாப்பிட சொன்னார். எனக்கு இறங்கலை. எனக்கு அன்றைக்கி உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணுமா நம்ம. அதுக்குள்ளே 1 ஹவர் ஆகிடுச்சு. 2வது வாட்டி குடிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கசப்பாக இருக்குது. செகண்ட் டைம் குடிக்குது, உள்ளவே இறங்கலை. அப்புறம் குடித்து முடிச்சுட்டு
நாங்கள் சரி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டுன்னு நைட்டுக்கே வீட்டுக்கு கிளம்பிடலாம், எதுக்கு ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்ட்டுன்னு வந்துட்டு அதை கொடுக்குறாரு பாருங்கள் மருந்து. நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை பாலில் கலந்து குடிக்கணும், இதை வந்து தனியாக குடிக்கணும், எம்டி ஸ்டொமக்கில் பாலில் கலந்து குடிக்கணும், அதுன்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறாரு மருந்து. மேலே பூசுறதுக்கும் தைலம் டியூபெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப எஃபெக்ட்டுங்க அங்கே போய் வந்தது. யாருக்கு எப்படியோ தெரியல, எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவ். இது வெறும் பெராலிக் அட்டாக்கு மட்டும் போகிறது இல்லை, பெராலிக்கா சொல்ல தெரியல. நல்ல இது பாருங்கள் எடுத்துக்கோ. இது ஒன்று வந்து பாலில் கலந்து குடிக்குது இந்த ரெட்டு, இது இந்த டியூப் இது நைட்டில் போடுறது. கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, நான் நல்லா கேட்குதுங்க. எத்தனையோ இங்கிலீஷ் மருந்தெல்லாம் சாப்பிடுச்சு, ஆனால் இது வந்து சூப்பராக கேட்டுச்சு. இது வந்து ஆயில் மாதிரி இருக்குது, இது காலையில் போடுறது. இது சாப்பாட்டுக்கு அப்புறம் கொடுக்குறது. எல்லாம் என்னது மனோகரமா மோகன சுந்தரமோ ஏதோ ஒரு பேர் வச்சுன்னுக்கிறாரு, பத்மஸ்ரீன்னு. இது வந்து பாலில் கலந்து குடிக்குது. இதுதான் என் பொண்ணுக்கு ஹாட் சாக்லேட் ஆகிட்டுக்குது. இந்த இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இப்படி தான் ஒரு ஃப்ரெண்டு அனுப்புனாங்க இந்த அட்ரஸ்ஸு. இங்கே கீழே ஸ்கேனர் இருக்குது பாருங்கள், இங்கே அதில் கியூஆர் கோடு இருக்குது இல்லையா, அதை ஸ்கேன் பண்ணி தான் நாங்கள் அந்த இது மேப் வச்சுன்னா நாங்கள் போகணும். நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இது போட்டால் ரூட் போட்டால் கரெக்டாக கூட்டின்னு போய் விட்டுடுது. அதை வந்து வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள். இது சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறது இந்த மருந்து. இன்னொன்று, இப்போ வந்து எனக்கு இப்படி இருக்குது கால். முன்னே எனக்கு எப்படி இருந்ததுன்றத நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். நான் உங்ககிட்ட தான் கதறினேன். நிறைய பேர் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, சுத்தனில் ஒத்தணும் கொடு அப்படின்னலாம். இன்றைக்கி எனக்கு கால் வீக்கமாக இருக்குது. இது வீக்கெல்லாம் இல்லை, ஒத்திட்டு இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகம், நடை அதிகம், அதனால் இன்றைக்கி இதெல்லாம் வீக்கமாக இருக்குது. இல்லைன்னா இதெல்லாம் சுத்தமாக ஒத்திட்டு இருந்தது. முன்ன இப்படி தொடவே முடியாது, அவ்வளோ வலியாக இருந்தது. இது வந்து காலையில் போட்டு தேய்ச்சிக்கிறது. இதை கொஞ்சம் அப்படியே பாருங்கள், ஸ்ப்ரே மாதிரி இருக்குது, அடிச்சுன்னு அப்படியே தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ வலி கேட்குதுங்க. எனக்கு அவ்வளோ இதுவாகிடுச்சுங்க. போன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சவங்க இந்த இடத்துக்கு. லக்கம் அடிச்சுதே நல்லா ஆகுது, நீயும் போயிட்டு வா ஜெயான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கே போயிட்டேன் நான். முதல்ல எங்கே போய் எப்படி போகிறது நம்ம அப்படின்னு இருந்தேன். இது வந்து டியூபு, இதில் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நைட்டில் போடுறது. இந்த எண்ணெய் மாதிரி இருக்கிறத காலையில் போடுறது, இது நைட்டில் போடுறது. செமையாக கேட்டுச்சானே. இப்போ பரவாயில்ல, எவ்வளவோ பரவாயில்ல, நோவு நல்லா இருக்குது, கால் வீக்கமும் கம்மியாக இருக்குது. ஆலோசனை சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நோவு நல்லா ஆகட்டும், வீடியோ போடலான்னு தான் இருந்தேன். எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது கால், எவ்வளோ வீக்கமாக இருந்தது, எவ்வளோ வலியோடு துடிச்சுன்னு இருந்தேன்றதையும் நான் வீடியோ போடுறேன், இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா இது வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிடுது. இது வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க வீடியோ. அப்படியே எவ்வளவோ நல்லா இருக்குதுங்க. கியூஆர் கோடு இதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா போயிடுது, நேராக அந்த இடத்துக்கு கூட்டின்னு போயிடுது. நம்மளை பெங்களூர்லேருந்து போகிறதுக்கு வழிகாட்டுது, எந்த இடத்துலேருந்து வரத்துக்குனாலும் வழிகாட்டுது. இது வெறும் வந்து இந்த நோவுக்கு அந்த நோவுக்குன்னு இல்லைங்க. நம்ம ரொம்ப கை காலெல்லாம் குடையுது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இது நல்ல வழிகாட்டியாக இருக்குது. மருந்து குடிச்சிட்டு 15 நாளைக்கு வந்து கடுமையாக பத்தியம் இருக்கணும். மெயின் அதான் நம்மளுக்கு. மருந்து குடிச்சோம்னா அதுக்கப்புறம் பத்தியம் இருக்கிறது தான் நம்மளுக்கு மெயின். பத்திய சாப்பாடோட டீட்டெயில் எல்லாம் இதில் இருக்குது, தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பத்திய சாப்பாடெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் எப்படி பத்திய சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. 15 நாளைக்கு இது பாருங்கள், இது இருக்குது, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் வந்து சொல்கிறேன். அந்த கியூஆர் கோடு நேராக அந்த இடத்துக்கு கூட்டின்னு போய் விட்டுடுது. முன்னாடியே ஒரு 3 பேர் 4 பேர் டூப்ளிகேட்டுங்க இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து ஏமாந்து அங்கே போயிடாதீங்க. இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டில் இந்த நோட்டீஸில் இருக்கிறாரு இல்லையா, இவர் தான் மருந்து கொடுக்குறவர். அங்கே போனால் தெரியும், இவர் தான் மருந்து கொடுக்குறவர். 3 தலைமுறை 4 தலைமுறையாக கொடுத்துட்டுருக்காங்களாம் அவங்க. இதுதான் ஒரிஜினல் அவங்க கொடுக்குறது. முன்னாடிக்கிறதெல்லாம் வந்து நிறைய இருக்குது, 3 4 இருக்குது.
ஃபஸ்ட் டைம் எங்களுக்கே தெரியல, இங்கே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்கள் நேராக அங்கே போயிட்டோம். வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணிங்க, இந்த இடத்துக்கு போன ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நல்லா ஆகும்னு சொன்னாங்க. போயும் வந்தேன், நல்லாவும் ஆச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு பத்திய சாப்பாடு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு. நான் கமெண்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் பத்திய சாப்பாடு எப்படின்னுட்டுன்னு. யாராவது போயிருந்தீங்கனாலும் உங்களோட அனுபவத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அம்மா நிஜமா இது ஹாட் சாக்லேட் இல்லையா? கொஞ்சம் குடிச்சு பாரு. நான் வேணான்னு சொல்லலை, மருந்து தான் அது, எல்லாரும் குடிக்கலாம், மருந்து தான் அது, குடிச்சு பாரு.